வணக்கம் गाइस, நீங்க பார்த்து கொண்டிருப்பது புபு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீச் பத்தி தான் பார்க்க போறோம். பேரை மாத்திட்டேன், பீச் பத்தி கிங்னு மாத்திட்டேன். சரி, பேரை மாத்தல. சரி, வெல்கம் டு தி கேம் ப்ளே வீடியோ. गाइस, லோட பேசாம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டு இருக்கால அன்லிமிட்டெட் மணியை சேவ் பண்ணி கொடுத்துட்டான். பார்த்தீங்களா, அன்லிமிட்டட் சிம்பிள். இது எவ்வளோ காசு, அதுவும் இது காட்டணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எப்படி பாட்டு பாடுறேன் உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டு மணியை மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்கல, எல்லா காரையும் எல்லா பீப்புளையும் வாங்கி கொடுத்துட்டான். ஆனால் நான் எப்படியாச்சும் இந்த காரை நான் வாங்கிடுவேன். பார்த்தீங்களா, பேசாம இதை எடுத்துட்டு போயிடுவோம். போடுவோமா ஒரு கேமு? இல்லைங்க, இப்போ இதில் இருக்கோமா, இதுக்கு 50 ஸ்டார் தேவையா? 24 தான் வச்சுக்கோங்க. சரி, விடுங்க. இப்போ நான் அவனை மாதிரியே ஆகும். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். இப்போ இதே கார் அவன் வச்சுருக்கான். இப்போ அதே அவனே எடுக்க போகிறோம். இது இவன் வேலைக்கா எல்லாமே வேலைக்கா. இவன் தான் அவன். இப்போ இவன் கூட அதே மாதிரி ஒருத்தர் இருக்கானா, அதான் அவனோட விளையாட போகிறோம். எந்த லெவல் எதுவும் முடிக்க இருக்குது. விடுங்க போகும். பார்த்தீங்களா, காசு இன்னும் குறையவே இல்லை. என்ன கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடுறேன். அடுத்த வீடியோ பார்ட் 2. ஐ திங்க் ஸோ. பீச் பக்கிலே நான் தான் தமிழில் போகிறேன்னு தோணுது. இல்லை நான் அப்படி சொல்ல, அது பேர் தமிழில் போடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் தமிழில் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டியாக இருக்கு. செத்துருப்போ. அவ்வளோதான். பார்த்தீங்களா, அந்த கொலாப்ஸ் போட்டதுனால பையன் அங்கங்கெல்லாம் போய் விழுகுறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு தான் நான். சீடு போடுறா. எங்க இனிமே இதான் எங்கள் பாட்டு, என்னோட மியூசிக். நல்லா தானே இருக்குது, கூலாக இருக்குது. கூல் பர்சன். ஏடா ஷீல்டு வந்து எங்க எனக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஷீல்டு தேவைப்பட்ட இடத்துல வராது. எவனாச்சும் என்னை போட்டு தலைவர் எடுத்துடுவாங்கள நிறைய பொருட்கள், அப்போ ஷீல்டு வராது, வேற ஏதாச்சும் வந்துடும். அதனால ஈஸியாக செத்துட்டு ஃபஸ்ட்டில் போக மாட்டேன். அதனால தான் ரொம்ப கடுப்பாயிருங்க. இன்ட்ரெஸ்டாக இருங்க. அதுதான் எடுத்தா நெருக்கி எவ்வளோ வார்த்தை நம்மளுக்கு என்னோட மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. யாரோ நம்மளுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ தோணுது. இது நான் இன்னும் ஃபினிஷ் அன்றைக்கி போகலை. சரி விடுங்க, நம்ம அவ்வளோ கொடுத்து வச்சுவாங்க. கண்டினியூவா டேய். அவ்வளோதான். இப்போ அவங்க கூட அவனை மாதிரியே இருக்க போகிறோம். பார்த்தீங்களா, பாருங்க 2 பேரும் சேமாக இருக்கோம். விஆர் அண்ணன் தம்பி மாதிரி பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, விஆர் அண்ணன் தம்பி. பார்த்தீங்களா? ஐயோ, நீ மட்டும் தான் போடுவியா? நானும் எந்த போடுறேன். ஐயோ, இன்னும் இன்ஸ்டாலே ஆகலையா? சத்தண்டா நில்லு. எங்க வம்சம் அந்த மாதிரி காசு கொடுத்தா ரீட் பண்ண மாட்டேன். நான் இவ்வளோதான். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கிறேன். பூஸ்ட்டு. அவன் மட்டும் பறக்குறான். எங்க யாராச்சும் இந்த மாதிரி பறக்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்க. தேங்க்ஸ்டான்னு சொல்ல மாட்டேன். மேன் நல்லா பண்ணுறேன். ஆனால் நீனு கைஸ், ஏங்க ஃபஸ்ட்டு அந்த பூக்காயை விட ரொம்ப கஷ்டமாக பண்ணுறானே பையனை பார்த்தா. என்னன்னு தெரியல இவனுக்கு. பறப்பான். பார்த்தீங்களா, இப்போ அவன் எனக்கு குண்டு போட போகிறான். தெரிஞ்சிருச்சா? பார்த்தீங்களா, போச்சுடா. நம்ம குண்டு போட்டாலும் சாவரம் போகிறோமா? தலை எழுத்து அப்படி எழுதிருக்கு. பூஸ்ட்டு நினச்சேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுலேயும் பூஸ்ட் தான் போட்டாங்க. போடுறேன் இந்த நல்லா போட்டேன்டா. எங்க சாரி கைஸ், நான் முடிச்சுட்டு காட்டுறேன்.
கடவுளே அச்சிட்ட அந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன். எது வந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட அவ்வளோ இது இருக்குது. மணி ஸ்பீடாக பண்ணு. எனக்கு காசு நிறையா கிடைக்க போகுது. இப்போ பார்க்குறீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் கட்டவா? இப்போ நான் இது அனுப்புகிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே எனக்கு நண்பன். ஐயோ கைஸ், நான் முடிக்க முடியாதுன்னு நினச்சேன், பார்த்தா முடிச்சிட்டேன். இப்போ இந்த டான்ஸர் கூட போடணுமா? சரி, அவனை மாதிரியே மாற வேண்டியதுதான். அண்டா கே கசாம் அபு கா கசாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரு. ஓம் எப்படி கைஸ் சொன்னாச்சா? பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கும். டேய் என்னை பற்றி என்ன மறுத்துடுது? போங்கடா டேய். நான் மாயம் பண்ணி மந்திரம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறேன். 3, 2, 1 கோ. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, கொசு தொல்லை இங்கே இல்லை. அப்பா எங்க ஒரு ஐடியா வந்தாச்சு. சரி, ஒரு விஷயத்த பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நெட்டு வரலன்னு சொல்லி காமிக்கல. அதான் நான் பார்த்தேன், நியூ மெயில் என்னமோ டிக்கெட் ஆக்கியா வேணா. பூஸ்ட் ஆரம்பிச்ச உடனேவா நான் கொடுத்து வச்சோண்டா. பவர் கார்டு எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட? நிறையா. என்னை பற்றி என்ன பண்ணுறது மேன்? யூஸ் எங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஜீனியஸ் நீங்க போய் போட்டு பாருங்க. தய சாங் போடுங்க, செம்மையா இருக்குது. இது இருக்குது, ஆனால் அது இல்லை. எப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருந்ததுனால பார்த்தீங்களா ஒருத்தர் எங்க பையன் அந்த வயல வராதா? என்ன நான் பார்த்ததே இல்லையா? ஒரு ராக்கெட் பறக பார்த்தீங்களா? எனக்கு எங்க ஒருத்தி பச்சை நானே பார்த்தேன். இந்த கேம்ல ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவேன். இந்த லெஃப்ட் இங்கே பக்கத்தில் விடுவோம், அப்போ நெருப்பு எரிச்சு ஸ்லோவாக போவோம். இப்போ போடுறா ஓடு யூனியோட பார்த்தீங்களா? பாட்டே வின்னர் ஆயிட்டேன். கொடுத்து வச்சான். சரி விடுங்க, நான் ஏன் சும்மா கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டே வந்துடலாம். பார்த்தீங்களா, இந்த விராட் கோலி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட போட்டோம். இது இவனான மிக்கா நாங்கள் மிக்கா சொல்ல மாட்டோம், பூக்காரின்னு. இதானே சீஃபு. இந்த மாதிரி இது லெஃப்ட் போ ரைட் போன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களே கேமில் இறங்கிட்டாங்க, கலையறக்கிட்டாங்க. தேங்க்யூ சீஃப். இவருக்கானே இவங்கிட்ட என்ன போகிறது தெரியுமா? மறைஞ்சு போகிறப்பாங்க. சீஃபுக்கு உண்மையில் நன்றி. இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நில்லு ஹே 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 நில்லு. இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்கேன். ஹே இந்த இடம் தானே இது? தெரிஞ்சு போச்சுங்க. பார்ட் 1ல் வந்தது இது. அதான் பாதி இதை நான் பார்ட் 2ல் போட்டாங்க. இதை என் லொப்பியில் போச்சு. அந்த ஷார்க் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதேதான். ஆனால் ஷார்க்கு மட்டும் மாறுது. ஷார்க்கு முன்னே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கேவலமாக மாற்றிட்டாங்க. ஷார்க்கு ஏன்டா குழப்பத்துறீங்க?
நான் லொப்பியில் இப்போ நம்ம சூரிய வரலன்னா கையை அங்கே மொத்தமாக மாட்டிட்டாங்க பார்ட் 2ல். ஓடி பிச்சைக்காரி பூக்காரி. நான் ஏன்டா வாயில் பிச்சைக்காரின்னு இது என்னது ஒரு ஷீல்டு போட்டுருக்கேன். நாங்களாம் ட்ரிக்கு. எனக்கு ஒரு ட்ரிக்கு கிடச்சிருக்கேன். இந்த ட்ரிக்கு இல்லை ட்ரக்கு. நான் லெப்பிட்டு இப்போ சாமிக்கு தூங்கிடுங்க. ஏங்க பறக்கிற மாதிரி கூட வருங்க. நான் போடலன்னு லொப்பியில் இப்போ சாமில் வச்சுருக்கேன். ஐயா ஐயோ ஐயோ ஓவரா போடுறாளே சவுண்ட. நிக்கா காரி பொக்கா காரி உனக்கு வயது பாரு. ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான். நம்மளை குறுக்குறையும் பார்த்துட்டாங்க. அங்கே பஞ்சர் பண்ணுற இது இருந்துச்சு. நான் இப்படி லெக்கிங்க சாலுக்கு சூழி இருந்தது. ஏடா பாவம் ஷீல்டு போட்டு அவனை வெடிக்க வச்சிட்டாங்க. இந்த கேம் உருவாக்குறவனா இருக்கணும். ஆமாம் இது கேமை போச்சுடா. கோழியை போட்டாங்க. நான் முன்னாடி கோழி போட்டாலாம் நான் கோழி ஆக முடியாது. எதையும் அசுக்காது, எதையும் அசைச்சாது, எதையும் அசுக்காது. கீழே விழுக வேண்டியதுதான். அசுக்காதான் சும்மா அசுக்கிட்டே இருக்கியா? அவ்வளோதான். பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொன்னேன். எருமை மாடா பார்த்தீங்க. அந்த நான் என்ன நினச்சேன்னா அந்த ஸ்ப்ரிங் இல்லைங்க. நான் இப்போ சீக்ரெட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இது பீச் பக்கத்து 1ல் வந்து இடங்குன்னு ஃப்ளாஷ்பேக். இது எந்த இடம்னா நம்ம அந்த நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. எல்லா இடத்துலையும் இதிலே காட்டுறாங்க. இல்லையே ரெட் ஜாலியாக இருக்குது. ஜிங்கானா தான் என் குச்சி. நம்ம நமக்கு சூரியன் அதே நண்டு பார்த்தீங்களா? நண்டுக்காரன் இந்த இந்த அந்த ஒர்க்கை அதே இது. இந்த இடத்துல ஒரு நண்டு கொடுக்கக்கூடாது, அவங்க இடிச்சு வச்சுருவாங்க வச்சுட்டு அந்த புத்தி கிடையாது அவனுக்கு. இந்த கேம் உருவாக்குனது. ஆனால் உருவாக்கும் போது பீச் பற்றின ஒரு கேமை உருவாக்குறாங்க. அவனை கண்டிப்பாக பாராட்டா கண்டிப்பாக பாராட்டேன். ஆனால் இந்த கேம் அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கேமுக்கு நான் 100/1,000,000,000 கொடுத்தேன். அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. வந்துருச்சுடா ஸ்ப்ரிங்கு. எவன்டா என் முன்னாடி சவுண்ட் சரி தலை வலிக்குது. வந்துச்சு அவ்வளோதான் செத்துரு. எவன் என் கையில் மாட்டவும் செத்துரு. சும்மா போட்டிங்களாங்க. அவ்வளோதான் ஸ்ப்ரிங்கு போட்டாச்சு. இனிமேல் நான் ஃபோட்டோ எடுக்க கரெக்டாக அப்படி வாடி போட்டேனே. தேங்க்ஸ்டா என் உணவு எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் நான் உன்னையோட ஸ்பீடாக போயிருந்தேன். கவலையே பண்ணாங்க. இன்னும் இவ்வளோ பிடிச்சிட்டு போகுது. எதுக்கு தெரியுமா பிரேக் கொடுத்துருக்காங்க? இப்போ தான் எனக்கு தெரியுது. நம்ம ரொம்ப என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் இந்த கிங்குன்னு சொல்லணும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கண்ட்ரோலே இல்லாமல் ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்னா பிரேக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம். அதுக்கு நம்ம இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்கள்ல, அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. செத்துட்டேன்டா. செத்துட்டேன். அவ்வளோதான். ஜாலியாக ஜிம்கானா தான் போடுங்க. நான் எதையும் சீட்டு போடு. கண்ணுங்களா இப்போ நீ செத்துரு. அவ்வளோதான். நான் வச்சுக்கல இப்போ நம்ம சூரிய எவனோ ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த ஜம்பிங் சப்பாங்கலாம் ஒரு ஜம்ப் அடி ஃபோட்டோ எடுக்க முடியாது. இதுலேயும் கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது. இவன் வண்டி ரொம்ப பிடிச்சிருங்க. எங்கெல்லாம் அந்த வண்டியில் கிடைக்குதோ. இதில் நான் ஷார்ட்கட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரே 2 ஷார்ட்கட் இதில் பீச் பற்றி விளாட்றவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 ஷார்ட்கட் இருக்குது. எல்லாட்டி தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஒரே ஜாலி பண்ணுறாங்க. அது மட்டும் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் இது. அது சொல்ல மாட்டேன். நானே ஒரு கண்டுபிடிச்சி நான் வச்சு சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு வண்டியை இங்கே ரோசஸ் மாதிரி போயிட்டு. இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு. நேராக போய் இடிச்சிங்கன்னா நேராக ஒரு வழி வரும். போட்டாங்கடா. எனக்கு நினச்சது கிடைக்கிது. ஏங்க அவ்வளோ கொடுத்து வச்சவனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கொடுத்து வச்சவன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் கிடைக்கும் பாருங்க. ஸ்ப்ரிங்கு ஸ்பார்க்கிள் ஃபிஷ் பட்டர் பீன் ஸ்பீடாக போக வேண்டியதுதான். லூபிடோ உடச்சிட்டு போப்பேன். ஐயோ சத்த ஷீடு போடு. அவ்வளோதான். இனிமேல் வெடிச்சா கூட எனக்கு கவலை இல்லை. வெடிச்சு பண்ணுங்க. நம்ம ஹலோ
ஏய் என்னை அண்ணனை ஏமாத்தாதீங்கடா, சின்ன பையன்டா நான். மொட்டை பையன்டா இந்த காளி, மொட்டை பையன்டா இந்த மோச்சி காளி. மொட்டை பையன் தான் இந்த மோலின்னு சொல்லுவாங்க. ஏன் என் வயிற்றுக்கு வயா இருக்குது. இப்போ போடுறான் அந்த பூஸ்டர். செதுறான் ஒருத்தன் செத்தான் பாரு. ஐயோ அந்த டான்ஸ் பார்த்து பாடுறேன். செதுறேன் நான் செதுறேன். என்னடா இது அப்பா சீனு குத்துங்கடா அந்த என் மேலே கோபமாக இருக்கேன். சிக்கி அவ்வளோதான். இனிமேல் நீனா ஒரு ஆளே கிடையாது. பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நினச்சேன் சரி நான் வச்சு எனக்கு ஐயோ சீஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். தேங்க்ஸ். கரெக்டாக அந்த இடத்துக்கு வச்சுடா. ஏங்க அதில் ஃபோட்டோ நான் கொடுத்து வச்சுருவேன் கிடையாது, நான் கொடுக்காம ஒரு இடத்துல வச்சுருவேன். போடு 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 ஜெயிச்சிட்டு அவ்வளோதான். இனிமேல் நான் கொடுத்து வச்சுருவேன், பேரெலாம் சொல்லிடாதீங்க. அதாவது பார்த்தீங்களா நான் வர இடத்துல நெருப்பு பறகுது. ஃபோட்டோ எடுக்க கைஸ் கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த ஒரு லெவல் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி ஐயோ நான் வந்துக்கிறேன். ஸோ இது நெட்டு வேறு இல்லையே. டேய் நான் வெளில வந்துடுறேன்டா. ஏன்னா நான் உங்களுக்கு இதே விளாண்டுக்க இது விளாட்லாம். பார்த்து நாம டூமிக்கு தான் அதை ஒரு 2 மேட்ச் விளாண்டுட்டு நான் உங்களுக்கு இதே போயிடுறேன். பண்ணி அவ்வளோதான். கண்டா போய் ஐயோ வச்சு இந்த ஷானுக்கு போடுறான். சூற விட்டுருவோங்க. பை பாய். வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் வாழ்க்கை என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த கேம் வந்து. நினச்சேன் அதெல்லாம் பாட்டு முன்னாடி வாங்க, முன்னாடி வாடி பயப்படுறான். இதுக்கு தான் கேட்பேன். ஒன்றும் இல்லை கைஸ், நான் சொன்னேன் முன்னாடி வேணாம் சொன்னேன். அவனும் சரி நிற்கிறமா கிஃப்ட் கொடுக்க போகிறான், பூபுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறான். அந்த நம்மலாம் கொடுத்து வச்சுட்டு வந்திருப்பான் பையன். டேய் அட்டா பாவிங்களா, எங்க அந்த எனக்கு கொடுத்து வச்சோன்னு சொன்னால அந்த பாட்டு பாடுறவன் அவனுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா இப்போ உனக்கு கீழே கையை அந்த இது அழுக்கிற மாதிரி வந்துச்சுல்ல, அது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும்ல, இந்த மாதிரி நல்லா லக்கு இருந்துலாம் கிடைக்கும்ல, அது அவன் யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டான். ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக வைக்கிறீங்க. முன்னாடி அவனுக்கு தெரியுது எவன் எனக்கு போட்டாரு, அவனோட பாட்டு போடுறான். முன்னாடி வாடி நீ எவன் போட்டாலும் முடியாது அவ்வளோதான் போ. அவன் ஏன் அந்த பின்னாடி தான் என்ன பூக்காரி முன்னாடி வர ட்ரை பண்ணுறான். பாட்டுமா முன்னாடி வா செத்துரும். பூக்காரி முன்னாடி வர நினைக்காத, என்றைக்குமே ஜெயிப்ப மாட்டேன். நீ தோப்ப தான் செய்ய. சாணக்கு என்கிட்டலாம் மோத முடியாது, என்னோட கவலையப்படாது. என்ன சத்துது இந்த இதில் ஃபஸ்ட் என்னமோ ராக்கெட் வர மாதிரி ஃபீலிங் ஆகுது. அதான் ஜெயிது ஸ்கிட்டு போடுறாத அவ்வளோதான். இந்த ஒரு லெவல் உங்களுக்கு ஷார்ட்கட் காமிச்சிட்டேன். ஏன்னா நீ உங்களுக்கு ஷார்ட்கட் முக்கியம். இது சீஃபு வேறு முன்னாடி தான். எங்கள் சீஃப் ஒன்றும் தனி பிளேயர் கிடையாது, அவங்க வேறு இடத்துல இருந்து விளாண்டிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நினச்சிட்டு இருக்கீங்க சரி பக்கத்துலேருந்து யார் விளாண்டுட்டு இருக்காங்க நான் தான் ஜெயிக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த பிளேயர் எல்லாமே அவங்களே உருவாக்கி விளாண்டுட்டு இருக்காங்க. யார் கேம் உருவாக்குவாங்கல்ல அவங்களே உருவாக்கி விளாண்டுட்டு இருக்காங்க. செத்துறேன். ஓ எது லெஃப்ட்டு அது ரைட்டு எனக்கு தெரியாது பேர். கேம் உருவாக்குறவங்களே ஒரு பிளேயரை உருவாக்கி விளையாட வைப்பாங்க. ஆனால் அந்த சீஃப் இருக்காங்களே அவங்க மட்டும் ரியலு, அவங்க வேறு இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் அந்த சீஃபு மட்டும்தான் அந்த ப்ரௌன் கலரில் ஒருத்தர் முன்னாடி போகிறாங்கல்ல அவங்களும் நான் மட்டும்தான் ரியலாக மனுஷங்க விளையாடுறோம். ஆனால் மற்ற எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக விளையாடுறாங்க. அவங்களே உருவாக்கி ஒரு பிளேயரை உருவாக்கி அவங்க விளையாடுறாங்க. புரியுதா? போச்சுடா கோழி. ஆமாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சீஃபை போடு. ஐயோ அவங்க நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. சீஃப் சாரி ஆனால் சொல்லுங்க சீஃப் ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. சரி காய்ஸ்
பாதியில நான் அப்புறமா கன்ஸ் பண்ணுறேன். உங்களுடைய புக்கிங் சேனல். பாய் பை 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 பாய்.